அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்யா. இந்தியன் பாலிட்டி, இந்திய அரசியலமைப்புல நம்ம இன்னைக்கு சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பகுதி 3 பார்க்க போறோம். இந்த இந்தியன் பாலிட்டி வந்து யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு காமனான ஒரு சப்ஜெக்ட். இதுல நம்ம ஏற்கனவே மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பார்த்திருக்கோம். சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல 2 பார்ட் பார்த்திருக்கோம். இது 3வது பார்ட். இதுல ஃபர்ஸ்டா நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா செக்யூலர் ஸ்டேட். செக்யூலர் அப்படின்னா மத சார்பற்ற நாடு. நம்மளோட இந்தியா மத சார்பற்ற நாடா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா, நம்ம இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு. இத ஆரிஜின்லயே சேர்த்துட்டாங்களா, அதாவது இந்திய அரசியலமைப்பு தொடக்கத்திலேயே சேர்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இத வந்து எப்போ ஆட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976ல, அதாவது 42வது சட்ட திருத்தத்துலதான் இத வந்து சேர்க்கிறாங்க. 42வது சட்ட திருத்தத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டு சொல்றோம். அப்போ நம்மளோட அரசு எந்த ஒரு ரிலீஜியனையும் எந்த ஒரு மதத்தையும் என்னது அப்ஹோல்டு, நம்ம நாடு இந்த மதத்தை தான் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதையுமே வைக்கல. இந்த இந்தியால இருக்கக்கூடிய மக்கள் எந்த மொழி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம் அப்படிங்கறதுலதான் நம்மளோட அரசியலமைப்பு வந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன் அப்படிங்கிற கான்செப்டை நம்மளோட அரசியல் அமைப்புல எங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 25ல இருந்து 28 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிகல் 14ல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் த லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த லாஸ். என்னது, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமம் தான், எந்த விதமான ஜாதி மத இன வேறுபாடு எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்தது ஆர்டிகல் 15ல என்ன சொல்றாங்க, the state shall not discriminate against any citizens on the ground of religion. மதத்தின் அடிப்படையில யாரையுமே நம்ம தீண்டாமை செய்யக்கூடாது அப்படின்ட்டு ஆர்டிகல் 15ல சொல்றாங்க. ஆர்டிகல் 16ல ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல் சிட்டிசன்ஸ் இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். இந்தியால வாழக்கூடிய எல்லா மக்களுக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எதுல, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி இதுல எல்லாத்துக்குமே என்னது ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி தான். மதத்தின் அடிப்படையில யாருக்குமே என்னது இடஒதுக்கீடு கிடையாது அப்படிங்கறதுதான் இந்த ஆர்டிகல் 16 வந்துட்டு சொல்லுது. யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ், அதாவது வயது வந்தோர் வாக்களிப்பு. இந்த யுனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ பேசிக்கா வச்சுதான் லோக்சபாலையும் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ்லயும் எலெக்ஷன் வந்து நடத்துறாங்க. இதுல வாக்களிக்கிறதுக்கு நமக்கு வயது எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா நாட் லெஸ் தென் 18 இயர்ஸ், அதாவது 18 வயசுக்கு கம்மியா இருக்கக்கூடாது. சோ அவங்க என்ன கேஸ்ட் என்ன செக்ஸ் என்ன இதுல வேணாலும் அவங்க வந்துட்டு என்ன செய்யலாம், இருக்கலாம். இல்லிட்ரசி, அதாவது லிட்ரசி படிச்சிருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு வந்து என்னது 18 வயது வந்து பூர்த்தி ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து 21 வயது தான் இருந்தது வாக்களிக்கும் வயது, அதை வந்து 18ஆ மாத்துனாங்க. எப்போ அப்படின்னா 1989ல கான்ஸ்டிடியூஷன், அதாவது 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்துல வந்துட்டு என்ன செய்யறாங்க, இதை வந்து 21 வயதுல இருந்து 18 வயதுக்கு மாத்திடுறாங்க. அடுத்தது சிங்கிள் சிட்டிசன்ஷிப், அதாவது ஒற்றை குடியுரிமை. நம்மளோட இந்தியா வந்துட்டு என்னது பெடரல், அதாவது கூட்டாட்சி தன்மை உடையது. சென்டரும் இருக்கு, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருக்கு. ஆனா நம்மளோட சிட்டிசன்ஷிப் என்னது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான். அப்போ யுஎஸ்ஏல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டபுள் சிட்டிசன்ஷிப், அதாவது நேஷனல் கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கும், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு சிட்டிசன்ஷிப் கொடுக்கும். அங்க வந்து டபுள் சிட்டிசன்ஷிப். ஆனா நம்ம இந்தியாவோடது என்னது சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான், ஒற்றை குடியுரிமை தான் நம்ம வந்துட்டு வச்சிருக்கோம். இந்தியால பிறந்து இங்க வாழக்கூடியவங்க என்னது எல்லா பொலிட்டிக்கல் ரைட்ஸையும் அண்ட் சிவில் ரைட்ஸையும் என்னது அனுபவிக்கக்கூடிய உரிமை இருக்கு. எக்ஸப்டிங் இன் ஃபியூ கேசஸ், அதாவது ஒரு சில இடத்துல மட்டும் அது தவிர்க்கப்படுது. எங்க அப்படின்னு கேட்டோம்னா ட்ரைபல் ஏரியாஸ்ல மட்டும் என்னது சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அடுத்தது இண்டிபெண்டன்ட் பாடிஸ், அதாவது நம்மளோட அரசியல் அமைப்பு சுதந்திரமான அமைப்புகளை கொண்டிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா. நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நாட் ஒன்லி ப்ரொவைட்ஸ், அவங்க எதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ் அண்ட் ஜுடிஷியல் ஆர்கன் பத்தி மட்டும் அல்ல, எஸ்டாப்ளிஷ் செர்டைன் இண்டிபெண்டன்ட் பாடிஸ். என்னது, அவங்க ஆரம்பிக்கும் போதே கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில தனியாக செயல்படக்கூடிய அமைப்புகளை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலெக்ஷன் கமிஷன், கம்பன்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இது போன்ற தனியாக செயல்படக்கூடிய இண்டிபெண்டன்ஸ் பாடிஸையும் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க.
அடுத்தது எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், அதாவது நெருக்கடி நிலை. இந்த நெருக்கடி நிலை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலாபரேட் பண்ணி நம்மளோட அரசியலமைப்பிலே சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் பிரகடனப்படுத்துவா அப்படின்னு கேட்டோம்னா நம்மளோட பிரசிடென்ட் தான் வந்து இதை பிரகடனப்படுத்துவாரு. மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி இருக்கு. நேஷனல் எமர்ஜென்சி, ஸ்டேட் எமர்ஜென்சி, பினான்சியல் எமர்ஜென்சி. நேஷனல் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 352, ஸ்டேட் எமர்ஜென்சி வந்து ஆர்டிகல் 365, பினான்சியல் எமர்ஜென்சி ஆர்டிகல் 360. இதன் அடிப்படையில இந்த ஆர்டிக்கல்ல என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த எமர்ஜென்சியை வந்து எலாபரேட் பண்ணி நமக்கு கொடுத்திருக்காங்க. அடுத்தது 3 டயர் கவர்மெண்ட், அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து 3 டயரா அப்படின்னு கேட்டோம்னா ஆமா. என்னென்ன இருக்கு? ஸ்டேட், சென்ட்ரல், லோக்கல் பாடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதா பிரிச்சிருக்காங்க. இந்த 3 டயர் கவர்மெண்ட் வந்து ஸ்டார்டிங்லயே இருந்ததா அப்படின்னு கேட்டோம்னா இல்ல. இத வந்து எப்ப சேர்க்கிறாங்க அப்படின்னா 73rd and 74th அமெண்ட்மெண்ட் 1992ல வந்துட்டு சேர்க்கிறாங்க. அப்ப 73rdல வந்துட்டு என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சாயத்து ராஜ் வந்து கொண்டு வர்றாங்க. பார்ட் 9ல வைக்கிறாங்க. ஷெட்யூல் மொத்தம் 11 இருக்கு. 74வது அமெண்ட்மெண்ட்ல என்ன கொண்டு வராங்கன்னு பார்த்தோம்னா முனிசிபாலிட்டிஸ். இது வந்து பார்ட் 9A இருக்கு. ஷெட்யூல் வந்து 12வது ஷெட்யூல்ல இதை வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம இந்த வீடியோல சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை ஓவராலா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் டாபிக்கை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.